பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நேர நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்தை இன்றைக்கு உங்களுக்காக நான் வாசித்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள், நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, நீங்கள் பிரயாசப்படுகிற பொழுது, நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த காரியத்தில் தேவன் நிச்சயமா உங்கள் அற்புதத்தை செய்வார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அதிலே உறுதியாய் இருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். நீங்க ஒரு பிரயாசம் எடுக்கிறீர்களே, அது சில சமயம் தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் எடுத்த பிரயாசத்திலே முதலாவதாக உறுதியாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நான் ஜெபத்தோடு கூட காத்து எடுத்திருக்கிறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணித்தான் இந்த காத்து ஆரம்பித்திருக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். நிச்சயமாக என் தேவன் நான் எடுக்கிற பிரயாசத்தில் நான் எதிர்பார்க்கிற காத்து ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த எதிர்பார்ப்பு, அந்த உறுதியோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கிற காரியத்திலே தேவன் உங்களுக்கு பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். எனக்கு அருமையான வேதத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார், கடுமையாக பிரயாசப்பட்டார். என வேதமே அதை தெளிவாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொல்லி இயேசுவே சொன்னார். அப்படி அர்த்தம் என்ன? அவர் ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு 3 ஆண்டு காலங்கள் கடினமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் அவர் பிரயாசப்பட்டார். ஆனா நீங்க நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க, அந்த 3 ஆண்டுகள் ஊழியம் செய்த பொழுது கூட அவ்வளவு பெரிய அறுவடையை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் பட்ட பிரயாசம் விருதாக போகவில்லை. தேவனுடைய ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் 3 ஆண்டுகள் கடினமான பிரயாசத்தை பட்டார். இனி யோசிச்சு பாருங்க, அந்த பிரயாசத்தின் பலனை எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு உலகம் எங்கும் இன்னைக்கு தேவனுடைய சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்க முடிகிறது. ஏராளமான புறஜாதி மக்கள் இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வருகிறார்கள். அர்த்தம் என்ன? அவர் பட்ட பிரயாசம் ஒரு நாள் விருதாவே போகவே இல்லை. நம்முடைய தகப்பன் நமக்காய் பட்ட பிரயாசம் விருதாவே போகாதபடிக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தேசத்துல கொண்டு வந்திருக்கிறபடினால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தினாலே நீங்க ஜெபத்தோடு கூட என்ன பிரயாசம் எடுத்தாலும் சரிதான், நிச்சயமாகவே அதில் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். அந்த உறுதி, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க செயல்படுவீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா இந்த யோசித்து பாருங்க, ஏன் நாம சோர்ந்து போய்விடுகிறோம்? ஏன் நம்முடைய பிரயாசத்தை தளர்ந்து போய்விடுகிறோம்? நீங்க நல்ல வேதத்தை கவனமாக வாசித்து பார்ப்பீர்களானால் ஒரு காரியத்தை உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த பொழுது யோசித்து பாருங்க, உடன்பிறந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நீர் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போரும், உம்மை வெளியரங்கமாக்கி காட்டும், அப்படிதான் எல்லாரும் உன்னை மதிப்பார்கள். நீர் படுகிற பிரயாசத்தை குறித்து எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டுமானால், அது பலனை பார்க்க வேண்டுமானால் நீர் எருசலேமுக்கு போகும், அங்கே பண்டிகையில் போய் நின்று வெளிப்படுத்தும் என்று சொல்லி உடன்பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த சகோதரர்களுக்கு கூட இயேசுடைய பிரயாசத்தின் மீது விசுவாசம் இல்லை. இவர் என்ன பிரயாசப்படுகிறார்? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இவர் என்னமோ சொல்ற தேவனுடைய ராஜ்யம் அப்படி இப்படி சொல்லுகிறாரே, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியமா என்று சொல்லி உடன்பிறந்த சகோதரர்கள் கூட இயேசுடைய பிரயாசத்தை அன்றைக்கு அற்பமாய்த்தான் நினைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவளுக்கு இயேசு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? உடன்பிறந்த சகோதரர் சொன்ன பொழுது கூட ஆண்டவர் அழகாக சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. அர்த்தம் என்ன? என் பிரயாசத்தின் பலனை நான் எதிர்பார்க்கக்கூடிய வேளை இருக்கிறது. அந்த வேளை வருகிற பொழுது நிச்சயமாக நான் பட்ட பிரயாசத்திற்கு பலனை என் பிதா எனக்கு கொடுப்பார். அதுதான் இயேசுடைய விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிற அதன் காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்கிறவன். நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற காலத்திலே உன் பிரயாசத்துக்கு பலனை நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் ரகசியம்.
இன்றைக்கு ஒருவேளை அநேகர் உங்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம், குற்றப்படுத்திக் கொண்டிருக்கலாம், உங்களை பிரயாச அற்பமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு அதே வார்த்தை சொன்னார்கள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வேலை, நீங்கள் பேசுங்கள், இது உங்களுடைய வேலை. ஒருவேளை என் பிரயாசத்தை அற்பமாய் பேசுங்கள், இது நீங்கள் பேசக்கூடிய வேலை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் பிதா என் பிரயாச பலனை கொடுக்கக்கூடிய வேலை வருகிறது. அந்த வேளையில் நிச்சயமாக நான் பட்ட பிரயாசத்துக்கு தக்கதான பலனை என் பிதா எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த வேலைக்காக காத்திருந்து இயேசு தன் பிரயாசத்தை விட்டு விடாதபடிக்கு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினபடினால் தான் இன்றைக்கும் அவர் பட்ட பிரயாசத்தின் பலனை நான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த ஜெப நேரத்தில் என்னோடு கூட ஆண்டவரே, இன்றைக்கு நான் படுகிற பிரயாசத்திற்கு ஒரு பலனை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் விசுவாசத்தோடு கூட, ஒருவேளை இதுவரை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இன்றைக்கு வார்த்தைகளை கொண்டு ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறபடினால் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இப்ப நான் ஜெபிக்கிறதே வேளையிலே என் பிரயாச பலனை கொடுப்பீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே, நீங்கள் படுகிற பிரயாசத்திலே தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவங்களை ஆசீர்வதிப்பான். அந்த ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துமை துதித்துமை சோத்தரிக்கிறப்பா. இதோ நீ சொன்னீரல்லவா, என் பிள்ளைகள் படுகிற பிரயாசத்திற்கு தக்கதான பலனை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பே. சோர்ந்து போன பிள்ளைகளை இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக என் பிள்ளைகள் நான் பலப்படுத்தி இன்றைக்கு எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, பிரயாசப்படுகிறார்களோ, அதை நான் நிச்சயமா அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கை கொடுத்தவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஜெப நோக்கி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நீ சொல்லவில்லையா, இதுதான் அவருடைய பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வேளை என்று வாக்கு கொடுத்தீர் அல்லவா? இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பிரயாசத்துக்கு தக்கதான பலனை தேவரீ நீர் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீ தொடுகிறதற்காக சோதரம். பிள்ளைகளுடைய பிரயாசத்துக்கு தக்கதான பலனை இப்பொழுது கட்டளை எடுக்கிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்தி துதித்துமை சோத்தரிக்கிற ராஜா. தகப்பனே, விசேஷமாக நாங்கள் நல்ல சாட்சிகளை கேட்டு மெய்யாகவே நான் செபித்தபடி என் பிரயாசத்துக்கு தக்கதான பலனை கர்த்தனுக்கு கொடுத்தால் சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சி கொடுத்து மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் செபிக்கிறேன். இப்படி ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்படும் அநேக ஊழியர்களின் அனுபவங்களை குறித்து இதுவரை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே மதுரையை மையமாய் கொண்டு ஊழியர் செய்கிற சகோதரன் ரூபன் மனோகர் அவர்களை குறித்து பார்ப்போமா? பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு கூட வரவேற்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது உங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய பெற்றோர் மலைப்பகுதியிலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் கற்பந்தரிச்ச பிறகு, என்ன ரெண்டாவது பையன் கற்பந்தரிச்ச பிறகு சமீபத்தில் இருக்கிற ஆலயத்தில், வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ஆலயத்தில் போய் டெய்லி 1 hour முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். வயிற்றுல கை வச்சு, ஆண்டவர் இந்த குழந்தைய ஊழியத்திற்காக தருகிறேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி டெய்லி 1 hour நெடுமுழங்கால்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த டெலிவரி டைம் வந்தபோது 3 days டெலிவரி ஆகவே இல்லை. ஸோ அந்த லேபர் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மரணமா ஜீவனாண்ட போராட்டம், வந்தவங்க எல்லாம் மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சியா மாறின ஒரு காலகட்டம் அது. அப்போ அந்த 3வது நாள் இரவுல என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் தரிசனத்துல வெளிப்படுகிறார். வெளிப்படும் போது ஒரு வெள்ளை உருவம் தரிச்ச ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதான். அந்த சத்தம் எப்படின்னா, நீ உன் மனைவி ஜெபித்த ஆலயத்துக்கு போ. அப்ப அந்த சீன் நம்ம டிவியில காமிக்கிற மாதிரி அப்படியே அந்த ஆலயம் அப்படி வருது முன்னால. அப்ப அதுக்கு மேல சிலுவை இருக்குது. அந்த ஆலயத்துல ஒரு சின்ன குட்டி ஆலயம் அது. அந்த சிலுவையை காமிக்கிறாங்க. அந்த சிலுவைக்கு அருகாமையில் ஒரு செடி வளர்ந்துருக்குது, சாதாரண செடி. அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ போய் அந்த செடியை பறிச்சுட்டு வந்து அதை கசக்கி அந்த சாட்டை உன் மனைவியினுடைய வயிற்றுல போட்டா சுகமான பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு தெளிவா அப்பா கேட்குது. என் தகப்பனுடன் எந்திரிச்சு ஓடுறாரு பாக்குறதுக்கு. போய் அப்ப ஆளுகளை கூட்டிட்டு போய் பார்த்தா அது அப்படி எப்படி எக்ஸாக்டா அந்த இதில் பார்த்தாங்களோ அதே மாதிரி அந்த காட்சி அங்க இருக்குது.
உடனே ஆள் அனுப்பி ஒரு ஏணி வச்சு அதை பறிச்சுட்டு வந்து கசக்கி அந்த முதல் சொட்டு வயிற்றுல விழுகும் போது நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. இது நான் பிறந்த வரலாறு. சோ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் ஊழியத்துக்கு தெரிஞ்சு கொண்டார், முன்னமே தெரிஞ்சு கொண்டாருன்றதுக்கு ஒரு அடையாளமாக இது ஒரு சாட்சியா இருந்தது. சத்துருவானவன் வந்து தாயின் வயிற்றுல இருக்கும் போதே என்னை அழிக்க நினைச்சு எடுத்த முயற்சியை கர்த்தர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அபிஷேகத்தால தோற்கடிச்சாருன்றது நான் எல்லா இடத்துல சொல்லுற ஒரு சாட்சி. அப்படியானா உங்களுக்கு பிறப்பிலே போராட்டத்து மத்தியில தான்? கண்டிப்பா கண்டிப்பா பிறப்பிலே போராட்டத்தின் பிறந்த ஒரு அனுபவம் எனக்கு. அப்புறம் வாலிப நாட்கள் அப்படி வந்தோம். வாலிப நாட்கள் இளம் பிராயத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய வீட்டுல வச்சு ஜெப கூட்டம் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய பெற்றோர் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. வெளியிருந்து ஊழியக்காரங்களும் வந்து வீட்டுல கூட்டம் நடத்துவாங்க. அந்த டைம்ல பாஸ்டர் ரூபன் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவருடைய அதே பேர் தான் அவரும். அவர் வந்த நேரத்துல அந்த கூட்டத்துல ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை வரத்து ஒரே நேரத்தில் ஆண்டவனை கொடுத்தார். எப்படி என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆசீர்வாதமாய் தொடங்கின ஒரு வாழ்க்கை. ரட்சிப்புக்கு அப்புறம் இந்த வாலிப வயசுல உங்களுடைய நிலைமை? அது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு காரியம் தான். என்ன கேட்டீங்கன்னா, நான் கல்லூரி வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் இழந்து போய் நண்பரோட சேர்ந்து புகைப்பிடிக்க, ட்ரிங்க்ஸ் பண்ண, இப்படி மகனுடைய வாழ்க்கையில விழுந்து போன ஒரு நாட்கள். அப்படி ரொம்ப நிறைய பேருக்கு அந்த வாலிப கல்லூரி வாழ்க்கை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா சென்றவருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்படி அமைஞ்சிருக்கிறது. நான் இப்ப ஊழியத்துல இதை பாக்குறேன். நீங்க சொல்றது சரியா சொல்றீங்க. சோ அப்படி அந்த நெருக்கம் வந்த போது நான் விழுந்து போனது. இது என் பெற்றோருக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த பெற்றோர் நினைச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சிந்தனையில பெற்றோர் இருக்கிறாங்க. அப்ப நான் அப்படி இருக்கும்போது விடுமுறைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறேன் கல்லூரியில இருந்து. அப்ப அந்த பழக்கம் என்னைய ஏவுது, தண்ணி அடிக்கணும், எங்கேயாச்சும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பெற்றோர் வீட்டுல, அம்மா வீட்டுல கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கா, பகல்ல ஃபாஸ்டிங் நடந்துகிட்டு இருக்குது. நான் எங்களுக்கு சொந்தமான கொஞ்சம் இடங்கள் இருந்து அதை பாக்குறதுக்காக போயிட்டு வர்ற வழியில காட்டுக்குள்ள சாராய் வித்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு மனம் தெரியுது. ஆமா, ஸ்மெல் தெரியுது. அந்த குறுக்கு வழியில நான் இறங்கி வரேன், மனம் பக்கத்துல எங்கே தெரியுது. எங்கேயோ சேல்ஸ் பண்றாங்கன்னு தேடி போறேன். நான் அந்த அனுபவத்துல தேடி போனா கொஞ்சம் பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கும் கொடுங்க. அன்னைக்கு 2 ரூபாய் நிலவில் எனக்கு அப்படிதான் அந்த ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுல என்னுடைய பெற்றோர் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் போய் என்னோட அறைக்குள்ள படுத்துட்டேன் பேசாம. ஏன்னா அவங்கள கடந்து போகாம சைட்ல என்னுடைய அறை போய் படுத்துட்டேன். உபவாசம் முடிஞ்சு நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த கூட்டம் முடிஞ்சு நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என் அறை முழுவதும் பவுடர் சிந்தி கிடந்துச்சு வெளியில. நான் எந்திரிச்சு வெளியே வந்து முதல்ல அம்மா சொன்னாங்க, நீ நடந்து வந்த பாதை சரியில்லை. நான் உருவுக்குள்ள நுழையும் போது ரொம்ப அந்த சாராயத்தினுடைய மனம் அடிச்சது. கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருக்கான், எவ்வளவு கேவலமா இருக்கும் பெற்றோருக்கு நீ நடந்துகிட்டே, அபிஷேகம் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னைய ரொம்ப கண்டிக்கல. ஆனா குத்துற மாதிரி அன்பா பேசினாங்க. அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருந்தது. அப்ப நான் அதுல உணர்த்தப்பட்டேன். ஆனாலும் பாவத்தை விடல, தொடர்ந்து கொண்டேதான் இருந்த வாழ்க்கையில. அப்படி கடந்து போன பின்பு அதுல வேலைக்கும் போயிட்டேன். அப்படியே நான் ஒரு கம்பெனில அங்க எஸ்டேட்ல வேலைக்கு போயிட்டேன். அப்ப பல வியாதிகளுக்குள்ளாக நான் கடந்தேன். அதுக்கு பிறகு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் என்னை ஆளுகை செஞ்சது. அப்ப அப்படிப்பட்ட நாட்கள்ல கடந்து போனோம். அப்புறம் இந்த வியாதி கொடூரமாயி நான் வேலை பார்த்த கம்பெனி வந்து எல்லா வகையான மருத்துவ சிகிச்சையும் எனக்கு கொடுக்குறாங்க. வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க தெரியல. திடீரென்று ரத்தமா வாந்தி எடுத்துருவேன். அப்புறம் இந்த வியாதி அதிகரிச்சு மரணம்ன்ற ஒரு நிலைமை வந்து ஒரு முறை கடைசியாக என்னை 15 நாள் ஐசியூல வச்சிருக்காங்க. மனைவி கூட என்னை பார்க்க முடியாது. அப்ப எனக்குள்ள பையன் அந்த பழைய உணர்வுகள், அந்த அபிஷேகம் என்னை விட்டு விலகல. கர்த்தர் கொடுத்த கிருபை மாறல. கர்த்தர் ஏதோ அன்பு நாளினை தாங்கிட்டே வந்திருக்காரு. அது வரைக்கும் அந்த அழைப்பு இருந்ததுனால நினைக்கிறேன். சோ அந்த காலங்கள் கடந்து வரும்போது கடைசியில் ஆண்டவர் என்னை உணர்த்த ஆரம்பிச்சார். உணர்த்த ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் உபவாசம் இருந்து என்னை அர்ப்பணிக்க நான் ஆரம்பிச்சேன். ஆண்டவர் திரும்ப ஆரம்பிச்சேன். ஆண்டவரே நான் அப்படி எல்லாம் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படி அர்ப்பணிச்ச போது ஆண்டவர் மறுபடியும் தூக்கினார். அவ்வளவு கிருபையா என்னை தூக்கி மறுபடியும் இந்த அபிஷேகத்தை புதுப்பிச்சு நடக்கிறது வாசல்களை திறக்க ஆரம்பிச்சார். உங்க அழைப்பை பற்றி கொஞ்சம். அதாவது ஆதி நாட்கள ஊழியம் தொடங்குனது வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்பா அம்மா சொன்னாங்க, நீ ஊழியத்தான உன்னை அர்ப்பணிச்சிருக்கிறோன்ற ஒரு செய்தி எனக்கு அப்ப இருந்தே சிறுபிள்ளைல இருந்து போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மைண்ட்ல அது பதிஞ்சே இருந்தது. பல ஊழியர்கள் வீட்டுக்கு, அப்பா அம்மா வீட்டுல நடந்த ஊழியத்துல வரக்கூடிய ஊழியக்காரங்களும் என்னை குறிச்சு ஜெபிக்கும் போது நீ பெரிய ஊழியக்காரனா வருவேன்னு அவங்க தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தையில நினைவுல இருக்குது. அப்படிப்பட்ட நாட்கள். அப்போ 1-2 ஆலயங்கள், அந்த எஸ்டேட் பகுதியில் சின்ன சின்ன ஆலயங்கள்ல அந்த போதர்கள் என்னை கூப்பிடுவாங்க, செய்தி கொடுக்க வாங்க தம்பின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி என்னுடைய ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குச்சு. நான் பெரிய அளவுல அதை செய்யாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா மலைப்பகுதியில் செய்து கொண்டே இருந்தேன். அது பகுதி நேர ஊழியமாக இருந்தது. வேலை பார்த்துக்கிட்டேன். 5 மணி வரைக்கும் வேலை இருக்கும். முடிஞ்ச பிறகு நாங்க ஒரு 6-6:30 மணிக்கு நாங்க குழுவா பக்கத்து இடங்களுக்கெல்லாம் போய் மலைப்பகுதியில் ஊழியம் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமையில சுத்தி நிறைய இடங்களுக்கு போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். என்னுடைய லீவ் எல்லாமே நான் ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துவேன். மேக்ஸிமம் 99% என்னுடைய விடுமுறை பூராமே ஊழியத்துக்காகவே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை பக்குவப்படுத்திட்டார். நாளாக நீங்க வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சீங்க, நல்லது. முழு நேரமா வந்தது இந்த அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1997 நீ முழு நேர ஊழியத்துக்கு போகணுன்ற ஒரு உள்ளான எண்ணம் எனக்குள்ள உருவாயிருச்சு. ஒரு உந்துதல் வந்துருச்சு. அப்ப நான் உடனே வந்துருவோம்னு நினைச்சு
நான் பிள்ளைகள் எல்லாம் அங்க படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உடனே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லவும் ஆரம்பிச்சுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்திற்கு போயிடுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அடுத்த 5 வருஷம் என் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை, ரிசைன் பண்றதுக்கு அனுமதிக்கல. அந்த 5 வருஷமும் ரொம்ப புடமிட்டார் என்னைய, ரொம்ப புடம். அவ்வளவு எதிர்ப்புகள், அவ்வளவு போராட்டங்கள், கண்ணீர், அழுகாத நாளே இருக்காது. உங்களை உருவாக்குனாருன்னு சொல்லலாமா? கண்டிப்பா உருவாக்குனார். அது எப்படி பயன்படுத்தணும் விரும்பினாரோ அதுக்கு தகுந்த பாத்திரமா உருவாக்குறன்றதை புரிந்து கொண்டேன். அப்ப மத்தியானம் வேலையில லஞ்சுக்கு வரும்போது உட்காந்து அழுவோம். நானும் லிட்டரலா அழுவோம், கண்ணீரா சிந்திட்டு அழுது ஜெபம் ஆண்டவரே இப்படி ஊழியம் செய்யறோம், உண்மையா இருக்கிற வேலையில எங்களுக்கு ரொம்ப பாடு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு உள்ளத்துல ஒரு ஏவுதல் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உன்னை நான் புடமிடுகிறேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் உள்ளுக்குள்ள ஏவப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப உடனே ஒரு தெளிவு வந்துடும், அந்த பயம், அந்த திகில் மாறும் எங்களுக்கு. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். அழைப்பு இருந்தும் அவருடைய வேலைக்காக காத்திருந்தீங்க. ஆமா, அவருடைய நேரம் வர்றதுக்காக காத்திருந்தோம். அது தெளிவு அடையாம இருந்ததுனால பலர் சொன்னாங்க, இப்ப நாங்க தெளிவடைவதற்காக காத்து கொண்டிருந்தோம். அப்புறம் 2002 நான் வருஷந்தோறும் ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பது வழக்கம், விடுமுறை எடுத்து. அந்த மழை காலத்துல 5வது நாள் மாலை சாயந்தரத்துல ஒரு 5 மணி போல நான் முழங்கால நின்று கண்களை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு தரிசனமாக ஒரு ஸ்கிரீன் விரிச்ச மாதிரி ஒரு தரிசனம். அதுல நான் ஊழியத்துக்கு உடனடியாக வரும்படியான சில காட்சிகள் உள்ளத்துல தெளிவா தெரியுது. உடனே ஊழியத்துக்கு நம்ம போகணும், அழைப்பு உறுதியாயிருச்சுன்றது தெளிவாக அந்த தரிசனத்தை நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எந்த வகையான ஊழியத்துக்கு போகணும், நான் பாஸ்டரா போறதா, இல்லாட்டி மிஷினரியா போறதா, சுவிசேஷகரா போறதா என்று அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அப்படி கேட்ட பிறகு தெளிவாயிருச்சு எனக்கு, நல்ல 100% தெளிவாயிருச்சு. இதுதான் நம்ம ஊழியம், இதுதான் நம்ம ஊழியம்ன்றது தெளிவாயிருச்சு எனக்கு. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட எப்போ வர்றதுன்னு கேட்கிறேன். உடனே வாண்டது தெளிவு, அதுல சந்தேகமே இல்லாம. அப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் முடிக்கிறேன். திங்கக்கிழமை காலையில வேலைக்கு போய் முதல் வேலை 8 மணிக்கு வேலைக்கு பண்ண ஃபர்ஸ்ட் செய்தது ரெசிக்னேஷன் லெட்டர். எல்லாருக்கும் பெரிய ஷாக். ஆனா கம்பெனி ஒத்துக்கிடல. பட் நான் ரொம்ப ஸ்டபனா இருந்துட்டேன். சீனியர் மேனேஜர் கூப்பிட்டு பேசினாங்க. நான் சொன்னேன், என்ன செய்வேன்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், என்னை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர், அது எனக்கு நல்லா தெரியும், என்னை கைவிடவே மாட்டார். அப்புறம் வேற வழி இல்லாம என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நான் ஜெபிச்சது ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு மதுரையில கொடுங்க, வாடகைக்கு இருந்து செய்யறது கஷ்டம் எனக்கு தெரியும், வேற எதையுமே நான் எதிர்பார்க்கல, சொந்த வீடு மட்டும் கொடுங்க. ஆண்டவர் கிருபையா நல்ல ஒரு தொகையை கொடுத்து நல்ல அருமையான ஒரு வீட்டை சொந்தமா ஊழியத்துக்கு வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முந்தையே அட்வான்ஸ் பண்ணி வாங்கிறது கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். இந்த ஊழியத்தின் பாதையில நீங்க வந்த பிறகு எந்த வகையான ஊழியங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்ப சபைகளின் அழைப்பின் பேர்ல எல்லா சபைகள்லயும் நான் நற்செய்தி கூட்டங்கள்ல பெரிய ஆட்களுக்கு, ஆமாமா, யூத் மத்தியில, சில்ட்ரன்ஸ் மத்தியில, அப்படி யூத் 100 சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நாங்க செய்யறது உண்டு. அந்த குறிப்பிட்ட நாள் 100 பேர் தான், அதுக்கு மேல ஒரு ஆள் நல்ல மோல்டு பண்ணிடலாம். கண்டிப்பா அந்த 100 பேரையும் ஆவியான தொடர மாதிரி எனக்கு ஃபுல் டே மீட்டிங்கா இருக்கும். ஒன் டே மீட்டிங் தான் வரைக்கும் வச்சிருக்கிறேன். வேற இது வாலிபத்துல, மற்றபடி சபை அழைப்புல போற. இப்ப நானே பல நற்செய்தி கூட்டங்களை மதுரையில ஊழியர்களை அழைத்து செய்வது உண்டு. அந்த வழக்கமா மீட்டிங் கான்டாக்ட் பண்றது. ஆமா, நான் கான்டாக்ட் பண்றது உண்டு. கிராம ஊழியங்கள்ல நான் அங்க எஸ்டேட்ல செஞ்ச மாதிரி இங்க செஞ்சிடலான்ற தைரியத்துல வந்த உடனே அதை துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா ரொம்ப அடிபட்டுட்டேன். அதுல ஒரு 4 இயர்ஸ் கண்டினியூஸா கிராம ஊழியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நாங்க முதல்ல ஜெபிக்காம கால் வச்சிட்டோம். அங்க செஞ்ச மாதிரி அங்க ஃப்ரீயா செய்வோம். நாங்க அதிகாரிகள், எங்களுக்கு அதிகாரம் இருந்ததுனால யாரும் எங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இங்க வந்த உடனே அதே இதுல எடுத்ததுனால அதனுடைய அனுபவத்தின்படி, ஆமா, அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 4 வருஷம் உபவாசம் ஜெபம் கிராம ஊழியத்துக்காக பண்ணிட்டே இருந்தோம். 4 வருஷம் கழிச்ச பிறகு கிராமத்துல ஒரு நற்செய்தி கூட்டத்துல, மேலூர் பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல இருக்க மேலூர்ல செய்தி ஒரு நாள் செய்தி கொடுக்க என்னை ஒருத்தர் கூப்பிட்டாங்க. என்னை அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, யாரோ சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு நாள் செய்தியில அந்த கிராமத்து மக்களை கர்த்தர் தொட்டார். நான் அந்த குடிக்கிறத பற்றி, விபச்சார விசித்திரங்களை பற்றி, போய்க்கிறது ரொம்ப அதிகமா, ரொம்ப ஆழமா, அழுத்தமா கண்டிச்சு உணர்த்தினேன். அப்ப அதுல 200 பேர் 300 பேர் வரிசையா நிக்கிறாங்க ஜெபத்துக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருமே பலவிதமான அந்த அடையாளங்களோட நிற்பாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். அநேகருக்கு கர்த்தர் வியாதிகளை சுகமாக்க ஆரம்பிச்சாரு. அப்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. 1 மாசத்துக்கு ஒரு கிராமத்தை எடுத்து நாங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சோம். செஞ்ச பிறகு உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம், இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, எங்க போவாங்க, அது ஒரு மிஷினரி தளமா மாத்தினா என்ன அப்படின்ற ஒரு சிந்த உள்ளுக்குள்ள உருவெடுக்க ஆரம்பிச்சது. அப்ப அப்படியே நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். நாளாக கர்த்தர் அதற்கான ஒரு வாசலை திறக்க ஆரம்பிச்சாரு. இப்ப சமீபத்துல 2012ஆம் ஆண்டுல ஒரு மிஷினரி தளத்தை ஓபன் பண்ணி, அதுல ஒரு கிராமத்துல ஓபன் பண்ணி அங்க ஒரு ஆலயத்தை கட்ட ஒரு மிஷினரியை போட்டிருக்கிறோம். உங்க ஊழியத்தினால வந்த பலனை நீங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் 1-2 சொல்லுங்களேன். முக்கிய குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, சென்னையில ஒரு மருத்துவமனையில ஒரு தம்பி அனுமதிக்கப்பட்டிருக்காரு, குட்டி தம்பி. அவனுக்கு 1 மாசமா காய்ச்சல். அப்ப என்னன்னு காரணம் கண்டுபிடிக்க முடியல, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சுகமாகல. கடைசியில டாக்டர் கண்டுபிடிச்சது முழங்கால் பக்கத்துல ஒரு கட்டி அவனுக்கு இருக்குது. அந்த கட்டியில இருந்தா இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால காய்ச்சல் கண்டுபிடிச்சாங்க.
கட்டியை வந்து அறுவை சிகிச்சை எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு அவனுக்கு ஆப்ரேஷன். 4 மணிக்கு அந்த சகோதரி யாருன்னு முதல்ல எனக்கு தெரியாது, யாரோ நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கூப்பிடுறாங்க. 4 மணிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க, என் பையன் இந்த மாதிரி இருக்கிறான், 5:30க்கு அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் சக்சஸா முடியறதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டாங்க. அப்ப நான் தொலைபேசி வழியாவே ஜோம் பண்றேன். ஜெபிச்சுட்டு சிஸ்டர் தைரியமா இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, 8:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது நைட் அன்னைக்கே. 8:30 மணிக்கு அந்த சகோதரி பேசுறது ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பதில் பெரிய ஒரு அதிசயம் நடந்துச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். 5:30 மணிக்கு ஆப்ரேஷன், 5 மணிக்கு அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க, தியேட்டர் ரெடி ஆயிருச்சு. ஆனா அவன் போக மாட்டேன்னு அழுகிறான், ஸ்ட்ரெச்சர் வந்துகிட்டு இருக்குதுன்னாங்க. ஸ்ட்ரெச்சர் பக்கத்துல வந்த உடனே சீஃப் டாக்டர் அந்த வழியா நடந்து போனவர் அழுக சத்தம் கேட்டு ரூம்குள்ள நுழைஞ்சு என்னன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் போக மாட்டேன்னு அழுகிறான்னு அவர் தொட்டு பாக்குறாரு, ஃபீவர், ஹை ஃபீவர். அப்ப அவர் சொன்னாரு, ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கிறதுனால இப்ப ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், போஸ்ட்போன் பண்ண சொல்லிருங்க ஆப்ரேஷன் சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனா நடந்த அற்புதம், 5:30 5:45 மணிக்கு காலைல கட்டிய காணும். ஜெபிச்சது 4 மணிக்கு, 5:45 மணி கிட்ட கட்டிய காலைல காணும். எல்லாருக்கும் டாக்டர்ஸுக்கு எங்க போச்சுன்னு தெரியல. நினைச்ச பெரிய ஒரு அற்புதமா அவங்க போன்ல சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, நான் மதுரையில் நடத்தின கன்வென்ஷன்ல பையனையும் கூட்டி கொண்டு வந்து மேடையில நிப்பாட்டி சாட்சி சொல்லி அந்த அற்புதத்தை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. இது ஒரு பெரிய மிராக்கலா நான் அநேக இடங்களை நான் பயன்படுத்தி சொல்றது உண்டு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நிச்சயமாவே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அழைப்பை உறுதிப்படுத்தும்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற நபர்களுக்காகவும் மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க என்னைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை முடிக்கலாமே. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எங்களோடு கூட ஜெபத்தில் இடைபடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் அநேகர் ஒருவேளை வியாதியிலே, பலவீனத்திலே, சுகவீனத்திலே இருப்பார்களே. கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம், உம்முடைய தழும்புள்ள கரம், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்த சரீரத்திலிருந்து புறப்படுகிற அந்த குணமளிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சம்பந்தப்பட்ட சரீரத்தின் அந்த பகுதிகளுக்குள்ளே இப்பொழுது பாய்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை சரீரத்தின் உறுப்புகளில் எங்க பாதிப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வல்லமை இப்பொழுது பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகளின் உரிமைகளை, அந்த வியாதிகள் அந்த சரீரத்தில் வருவதற்கு காரணமாயிருந்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தந்த சரீரங்களிலே இப்பொழுதே வல்லமை பாய்ந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய வல்லமை தொட்டிருக்கிறது, உம்முடைய கரம் தொட்டிருக்கிறது, சுகம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த பகுதி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். இந்த அருமையான சகோதரனை உங்க பகுதியில் பயன்படுத்தணும்னா இதை தொடர்ந்து திரையில் வருகிற அவருடைய முகவரியின் மூலமா அவர்களை தொடர்பு கொண்டு அவளை உங்கள் பகுதியில் பயன்படுத்தும்படி அன்பா கேட்கிறோம். அடுத்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரத்தில் உங்களை சந்திக்கிறவரை நீங்க அதனை பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். நன்றி.